சமூகத்தில் இருக்கிறதுக்கான டைம் கிடைக்குது, வேற காரியம் செய்வதற்கான டைமும் இருக்கு. ஒரே டைம், ஃப்ரீ டைம். ஃப்ரீ டைம்ல எது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுதானே செய்வோம், அதுதானே செய்வோம். இப்போ நம்ம சர்வீஸ் டைம் 7 to 8:30 சர்வீஸ் டைம். பிடிச்சு வந்தவங்க உண்டு, பிடிக்காம வந்தவங்க உண்டு, சிலர் பிடிச்சிட்டு வந்தவங்களும் உண்டு. ஆமென். இது இல்லை. இப்போ நான் சும்மா இருக்கிறேன். நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம எல்லாம் இயல்பு தானே. ஆமாம், யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வோம். எதுக்கு செய்யறோம்னா நம்ம ரிலாக்ஸ், அதுல நமக்கு சந்தோஷம் இருக்கு. எருசலேமே இப்படி ஒரு நல்ல வேலையில, நல்ல பொசிஷன்ல, நல்ல சம்பளத்துல இருந்துட்டு ஆத்து பக்கத்துல உக்காந்து இருந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. வேலை செய்யாம அழல, வேலை செய்யறாங்க. ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து இருந்து அழுறாங்க. இங்க பா, ஜாலியா இருக்க வேண்டியவன் ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? அந்த ஹார்ப் எடுத்து வாசி, நீ தான் சூப்பரா பாடுவியே. ஆமே, நீ இப்ப என்ன பாடி இருக்கணும் தெரியுமா? எந்த வீட்டில் ஆகாரம். இப்போ இத பாடி இருக்கணும். எப்படி நான் பாடுவேன்? என்னுடைய முக்கியமான சந்தோஷத்திலும் எருசலேமே நான் அதிகமா நினைக்காம போனா நான் பாடாமலே போயிடுறேன். ஆமென், ஹல்லேலூயா. எங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். மன்னாவை வார்த்தைக்கு அடையாளமாக கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் உண்ணும் உணவு, வான அப்பம். பழைய ஏற்பாட்டில் மன்னா, புதிய ஏற்பாட்டில் யாரு வெளிப்படுறான்னா கிரைஸ்ட். நானே ஜீவப்பம், வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம் நான். அப்பம் கிரைஸ்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த மன்னா. 1 2 3 நாள் அல்ல, 40 நாள், 40 வருஷம் கொடுத்தார். இந்த மன்னா சாப்பிட்ட ஒருத்தர் காலு கூட வீங்கல. டயபெட்டிக் ப்ராப்ளம். ஆனா அவன் எதுக்கு அழுதான் தெரியுமா? எங்களுக்கு பாலும் இல்லை, தேனும் இல்லை. நீ 40 வருஷம் பாலும் தேனும் மட்டும் குடிச்சா எல்லா வெள்ளிக்கிழமை உனக்கு வேண்டிதான் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டா இல்லையா? ஃபுல்லா பாலும் தேனும். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம எதை பிரஷியஸா பார்க்கிறோம்? அங்க பாலும் தேனும் இருக்கு. இப்போ உங்ககிட்ட மன்னா இருக்குல்ல. என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சி ஆகிய பாலை விடவும் தேனை விடவும் இந்த மன்னாவை நான் அதிகமா எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோடு. இப்போ நான் சொல்றது விளங்கும் நினைக்கிறேன். ஜனங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன? இந்த மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மன்னா புசித்தவனுடைய கால் வீங்கல. இந்த மன்னா உட்கொள்ளுகிறவனுக்கு கானான் கேரண்டி. ஆனா எனக்கு பிரஷியஸ் டெய்லி கிடைக்கிற மன்னா இல்ல. அங்க பாலும் தேனும், பாலும் தேனும். ஆண்டவர் பார்த்து பார்த்து கொடுக்கிறார். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷி. அதாவது தூதன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, தூதன் ஃபுல்லா தீத்துறாத, என் பிள்ளைகளுக்கு கொடு. மனுஷன தேவதூதரிலும் சற்று சிறியவனா படிச்சுட்டு இப்ப தூதன் பார்த்துருப்பான், பரவாயில்ல நம்மளை விட சின்ன ஆள் தான், வெயிட் பண்ணு, சாப்பாடை கொடு. ஆமே, கேப்ரியல் பார்த்திருப்பார், ஆண்டவர் இவங்க சாப்பிட்டானா எனக்கும் கிடைக்காது ஆண்டவர். வானப்ப கேட்டார்கள், அவர்களுக்கு காடைகளை கொடுத்தா வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார் என்று 105வது சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அழுறாங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்துல தாத்தான் அபிராம் வந்து கோராகு தாத்தான் அபிராம் இவங்க எல்லாம் வந்து அகெயின்ஸ்டா மாறும்போது இந்த தாத்தான் அபிராம் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. 13-14 வசனத்துல நான் வாசிக்கிறேன். இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படிக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியம். இப்போ எதை பாலும் தேனும் ஓடுற தேசம் சொல்லிட்டாங்க தெரியுமா? எகிப்த. 14வது வசனத்தை பாருங்க. மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக இவ்வளவு நாள் எனக்கு நீ என்ன கொடுத்த? வயலும் திராட்சை தோட்டமும் இருக்கிறவன் கிண்ணறத்தை செடி மேல வச்சுட்டு உட்கார்ந்து அழுறான், பிரசனத்தை இழந்து. ஆனால் இந்த வனாந்திரத்தில் மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களை விட்டு விலகாமல் இருக்க அவங்க அதை முக்கிய சந்தோஷமா எண்ணாமல் எங்கூட கர்த்தர் இருக்கிறத விட எதுங்க எனக்கு சாய், எதுங்க சந்தோஷம்? என கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, எது உன்னுடைய முக்கிய சந்தோஷம்? சீஷர்களுக்கு கர்த்தர் என்ன வேணாலும் சொல்லி கொடுக்கலாம்ல, ஆனா என்ன சொன்னா அவங்க ஹாப்பியா போவாங்கன்னு அவருக்கு தெரியும். என்ன சொன்னா தெரியும்? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருக்கிறேன். இந்த வேர்டுனால எத்தனை பேர் சந்தோஷப்படுவோம்? நம்ம சந்தோஷப்படணும்னா நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கொஞ்சம் 1000 மடங்கு அந்த டோருக்குள்ள வருவீங்களா? இல்ல, நமக்கு சந்தோஷமே இந்த மாதிரி கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணும். நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு இதை விட சந்தோஷம் இல்ல ஆண்டவரே. சீஷர்கள் இந்த வேர்டை கேட்டதும் லூக்கா 24 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சந்தோஷத்துடனே புறப்பட்டு 24 கடைசி நாடோறும் தேவாலயத்திலே முந்தின வசனமும் கடைசி வசனமும் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு. இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? வித் கிரேட் ஜாய். அப்படி என்ன சொல்லிட்டாருப்பா உனக்கு? பேதுரு என்ன சொல்லிட்டாரு? அவர் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. The presence. இது எனக்கு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்க தெரியுமா? மிகுந்த சந்தோஷம் கொடுக்குதா இது? ஆண்டவர் கூட இருக்கிறாரு நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அவங்க முகத்தை பார்த்தா தெரியுது எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க. அவர் வேற ஒண்ணுமே சொல்லல. பாரு, நீ சாட்சியா இருப்ப, அப்படி இருப்ப, எல்லாம் சொல்லிட்டு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூட இருப்பேன். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு, யாக்கோபு யோசேப்புக்கு பிளஸ் பண்ணும்போது என்ன சொல்ற தெரியுமா? அவர் உனக்கு துணையா இருப்பார். இது போதும் யோசேப்பே, இது போதும். இந்த யாக்கோபுக்கு அவர் துணையா இருந்தார். யோசேப்பே, உனக்கு அவர் துணையா இருப்பார். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பிரஷியஸா பார்க்கிறோம். அங்க வேலை, இங்க வேலை, ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பாருங்க, நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில பிரசனம் இல்லாம இருக்கும்போது, பிரசனத்தை இழந்தேன்னு அழுதவங்க எத்தனை பேர்? தாவீது அழுதான், ஆண்டவரே இப்படி சமூகத்தை விட்டு. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு. அப்போ நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். அது மிஸ் பண்ணதுனால தான் நான் பாவ சந்தோஷத்தை பார்த்து போனேன். அது என் வாழ்க்கையில மிஸ் ஆனதுனால தானே பாவ சந்தோஷத்தை தேடி போனேன். நான் பாவ சந்தோஷத்தை தேடி போறேன்னா நான் அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்துட்டேன், இழந்திருக்கிறேன். பாபிலோன்ல எல்லாமே இருக்கு, பிரசனம் இல்லை. எல்லாம் இருந்து பிரசனம் இல்லைன்னா ஒருத்தன் இழந்தவனுக்கு சமம். ஒன்றுமில்லாமல் பிரசனத்தில் இருப்பான் என்றால் அவன் எல்லாம் உடையவனாய். அதான் தாவீது வனாந்திரத்தில் பாடுகிறார், சுவையான உணவை உண்பது போ திருப்தி.
நீ எதை என்கிட்ட கேட்க விரும்புற அப்படின்னு கேட்டா சொல்லணும், அப்பா நான் உங்க கூட இருக்கிறேன். நீங்க சொல்லணும், நான் அதை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். யோசுவாக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாமே, வேற ஒன்னும் சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். எப்போ சொன்னார் தெரியுமா? மோசே இறந்த பிறகு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். என்னதுன்னு அர்த்தம்? மோசே விலகுவான். நமக்கு ரொம்ப இறுக்கமான நெருக்கமான உறவுகள் திடீர்னு விலகுவாங்க. அந்த இடத்துல அவர் வந்து ஃபில் பண்றாரு. நான் விலக மாட்டேன், நான் போக மாட்டேன்பா அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். யோசுவாவுக்கு இது ஒண்ணுதான், நான் போக மாட்டேன் உன்னை விட்டு. நான் இதை கேட்கணும், நான் இதை வாஞ்சிக்கணும். நான் என்னுடைய கார்லயோ என் பைக்லயோ நான் டிராவல் பண்ணும்போது அவர் என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும். நான் எங்க இது நஷ்டமாகிறனோ அந்த இடத்துல உட்கார்ந்து அழணும். அழுகிறோமா? நம்ம எதுக்கு அழுறோம்? எதுக்கு அழுறோம்? கடந்த ஒரு மாசத்துல நாம் வடித்த கண்ணீர் எதற்காக? எனக்கு அந்த ரட்சணத்தின் ஆண்டவரே, அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல அனுபவித்த சந்தோஷம் எனக்கு எங்கேயோ மிஸ் ஆனது மாதிரி இருக்குப்பா, எனக்கு அதை திருப்பி தாங்கப்பான்னு எத்தனை பேர் அழுது இருக்கிறோம். ஆமென். உம்மை பாடாமல் யாரை பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பே. ஜீவனுள்ளவர் ஜீவன் தந்தவர், ஹல்லேலூயா. தாவீது நினைக்க சொல்றார், நான் அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன், ஜாலியா போவேன் எல்லாரும் கூட சேர்ந்து ஆராதனைக்கு. இப்ப நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே, என் லைஃப்ல அது மிஸ் ஆயிட்டேன். சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு போலேன்னு அழுதவங்க எத்தனை பேர்? என்ன அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போலேன்னு அழுதவங்க எத்தனை பேர்? ஆனாலும் அவங்க எல்லாம் டூருக்கு போனாங்க, ஏன்ட்ட சொல்லவே இல்லை. நம்ம எது என்னுடைய முக்கிய சந்தோஷம்? இன்னைக்கு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க படுக்கையில இருந்து யோசிங்க, எது உன்னுடைய சீஃபஸ்ட் ஜாய்? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா ஆண்டவருக்கு? ஏன் நம்ம தூதர்கள் பாட்டை விட்டுட்டு என் பாட்டை வந்து உங்க பாட்டை வந்து கேட்கிறாருன்னா அவருக்கு அது அவ்வளவு முக்கியமான சந்தோஷமா இருக்கிறதுனால தானே.